டிஸ்க்ளைமர் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு பிகாஸ் ஆஃப் பக்ரீத் அப்படின்றதால. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம நிஃப்டியை வச்சு சில இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்பில் வந்து இப்போ நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்ற அந்த லெவலில் இருக்கேன். ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கேன் மார்க்கெட் அலர்ட்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படி போட்டிருக்க தினேஷ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட நிஃப்டி அப்படின்றது வந்து 217 பாயிண்ட் வந்து மைனஸ்ல காட்டிட்டு இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரான் கிளாஷ். ஸோ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஆயில் ப்ரைஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம ஃபுல்லாக வந்து டிஸ்க்ளைமரோட படிக்கலாம். ஸோ இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் லைஃபுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து கண்டிப்பாக இதை மாற்றும். பிகாஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை சின்னதாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 4 கோடி பேர், அதாவது வெறும் 140 கோடி பேரில் வெறும் 14 கோடி பேர் தான் இன்வெஸ்டரே இருக்காங்க. ஸோ வெறும் 4% இன்வெஸ்டர் வச்சு நம்ம மார்க்கெட்டு மூவ் பண்ண முடியாது. ஸோ ஜென்சி ஆகட்டும், இல்லை வந்து புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது புரியும் நிறைய விஷயம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி தான். ஸோ நிஃப்டி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 217 பாயிண்ட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே 217 பாயிண்ட் டவுன்ல இருக்கு அப்படின்னா நம்ம மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா 350 பாயிண்ட் வந்து டவுன்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ட்ராடேவோட ஹை அப்படின்றது வந்து 23,897 இருந்து இன்ட்ராடே லோ வந்து 23,551 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த 23,551மே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட ஒரிஜினல் நிஃப்டி 50ல அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ ஜியோ பொலிட்டிக்கலா என்ன டென்ஷன் போயிட்டு இருக்கு தினேஷ், இப்போதைக்கு என்னதான் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த யூஎஸ்காரனுக்கு வேற வேலை கிடையாது. ஸோ அவன் தான் இப்போ தேவையில்லாம ஈரானை வந்து மறுபடியும் வந்து சீண்டி அடிச்சிருக்கான். ஸோ சீஸ் ஃபயர்ன்ற அப்படின்றது வந்து அமல்ல இருந்துச்சு. அதாவது நீயும் சண்டை போடக்கூடாது, நானும் சண்டை போட மாட்டேன், நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற லெவல்ல வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா யூஎஸ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நேத்து அவனோட ஃபோர்ஸை எடுத்துட்டு போயிட்டு பேண்ட்ரா அபில் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அவனோட ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே அடிச்சு நொறுக்கிட்டான். அதே மாதிரி யூஎஸோட அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. ஈரானோட அந்த நேவி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னு போட்டிருக்காருன்னு பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு கீழே கப்பல், அதாவது கப்பல் எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா அங்க போய் நின்றுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கலாச்சி போட்டிருக்காரு. ஸோ அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துலயும் அங்க வந்து ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா குவைத் வந்து இந்த வாட்டி ஏர்பேஸ் வந்து அடிச்சிருக்காங்க. குவைத்தோட அந்த சிட்டி ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து அந்த சிக்னல், அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, நம்மளோட அந்த மிசைல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ஆக்டிவ்லி பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து திறந்து விடுற மாதிரி இல்லை. ஸோ வேர்ல்டு ஹெல்த், அந்த வேர்ல்டு எக்கனாமிக் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா COVID-19 லெவலுக்கு வந்து இப்போ சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட இம்போர்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து ஏறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ரோ டேட்டால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளோட வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். இவன் வந்து மார்க்கெட் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவன் ஏறினா அப்படின்னா நம்ம மார்க்கெட் கீழே விழும். அதே மாதிரி இவனோட ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரமே வந்து இப்போ இவன் கையில தான் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயிலோட ரேட் அப்படின்றது மறுபடியும் பேரலுக்கு வந்து 2% போயிருக்கு. நேற்று 5% கீழே விழுந்துச்சு. ஸோ மறுபடியும் இன்னைக்கு வந்து $2 ஏறி இருக்கு. ஸோ பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வந்து இது வந்து பயங்கரமான ஒரு தொந்தரவாக இருக்கும். ஸோ ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் கண்டிப்பாக வந்து பெட்ரோல் இல்லாமல் போகாது. ஸோ குரூட் ஆயில் பேஸ் பண்ணி ஓடுற எந்த இதுவுமே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அடி வாங்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்பிஐ ரேட் கட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரேட் கட் இருக்குமோ இல்லையோ ஹைக் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி ஃபார்காஸ்ட் வந்து நான் பார்க்கலாம் இன்னைக்கு என்னதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா தாய்வான் வந்து நம்மளோட மேலே போயிட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து நம்மளோட எஃப்ஐஸ் வந்து 2 லட்சம் கோடி வந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த காசு எல்லாத்தையும் ரொட்டேஷன் தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது தாய்வான்லயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த சிப் கம்பெனியான பெரிய தாய்வான்லேயே ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா அந்த அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த சிப்பு தான். ஸோ அந்த சிப் கம்பெனி வளருது. ஸோ அதனால தாய்வானோட ஜிடிபி வளர்ந்துருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா எடுத்து பார்த்தேன் என்னதான் சொல்ல வருது,
IMF டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி வந்து 7.6 சம்திங் இருந்துச்சு. இப்போ டவுன்கிரேட் பண்ணி 6.4% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா கிரேஷியஸ் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சப்ளை செயின் வந்து இதனால பாதிச்சிருக்கு. ஹை குருடாலோட ப்ரைஸ். ஸோ இது மூணுத்தையும் வச்சு நம்மளோட இந்தியாவோட ஃபார்காஸ்ட் அப்படின்றது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க கம்பேர் பண்ணணும் டாப் 5 கம்பெனி, அதாவது கண்ட்ரீஸ்ல நம்மளோட இந்தியா வந்து 6.4% வந்து ஏர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் சைனாவே பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. நம்மளோட எக்கனாமி நல்ல எக்கனாமி. ஸோ இந்த டெட் எக்கனாமி இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம எக்கனாமி நல்ல எக்கனாமி. பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ் 26 ஏர்னிங்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க கட்டாரோட கல்ஃப் ஆயில் லுப்ரிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸ். ஸோ இவன் வந்து இப்போ கரண்டா அவனோட அந்த பிடிஏ பார்த்தீங்க அப்படின்னா 136 கோடி வந்து இயர் ஆன் இயர் வந்து அவன் வந்து ரெவன்யூ கொடுத்துருக்கான். ஸோ அவனோட ரெவன்யூ வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை வேல்யூவில் வந்து இவன் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிக்சடு ஃபினான்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு வேல்யூ வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ கிரேட் ஈஸ்ட் ஷிப்பிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கும் அடி வாங்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஜோனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் அப்படின்றது. ஸோ இது வந்து நல்லாவே வந்து மேலே போயிட்டே இருக்கு. டெய்லியும் ஒரு ஆல் டைம் ஐயை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸோ அதை தான் வந்து இங்கே வேலிடேட்டாக நான் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து பவர் செக்டார் ப்ளஸ் வந்து இந்த ஷிப்பிங், அதே மாதிரி சோலார். ஸோ இந்த மூணுத்தையுமே தான் வந்து மேஜராக வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து இதுக்குள்ளே வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு லாஜிஸ்டிக், அதாவது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்காக வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 ஸ்டாக்கும் வந்து நல்லா போயிட்டு இருக்கா. அவாய்ட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், அதே மாதிரி ஐஓசிஎல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு லாஸை சந்திச்சுட்டு இருக்காங்க கரண்டா. இது நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து வெறும் பெட்ரோல் கொடுக்குறவங்க தானே ப்ரோ. அவங்க வந்து நம்ம போகிறோம், அவங்க பெட்ரோல் போடுறாங்க, அவங்களுக்கு வித்துட்டாங்கன்னா காசு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டோட சப்சிடியில் மட்டும்தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்சிடியே வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ கவர்மெண்ட் லாபம் பண்ணிச்சுன்னா தான் இவங்களும் லாபம் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கல்ஃப் ஆயிலோட அந்த பை ஆன் டிப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெவன்யூ அவங்களுக்கு வந்து 1040 கோடி போயிருக்கு. பிஏடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டோடது 136 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் டைம் ஹை வேல்யூவில் வந்து இப்போ வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின் வந்து 13% வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ரா அப்படின்றது வந்து நல்லாவே வந்து பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பை ஆன் டிப்ஸு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் நான் சொல்லலை. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து மொத்தமாக மார்க்கெட் அப்டேட்ஸ் எடுக்கும்போது அதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வந்து சில அந்த வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் அதை சொன்னேன். என்னோட அந்த பர்சனல் சாய்ஸான ஸ்டாக்ஸை வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது ஃப்ரைடே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப் டவுன் ஆகுதா அப்படின்றத 9:15 பார்த்துக்கோங்க. வாட்ச் ஒன்லி, டு நாட் பை அப்படின்றத வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. பை பண்ணிடாதீங்க காலைல எடுத்த உடனே. அதே மாதிரி ஒரு 150 பாயிண்ட்லேருந்து 250 பாயிண்ட் லோயர் அண்ட் அப்பர் என்ன சர்க்கியூட்டில் வந்து மேலே போகுது அப்படின்றத வந்து ஜோனை வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 9:45 அப்புறம் ஃபர்ஸ்ட் பை வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ அங்கேருந்து 10:30 மணிக்கு என்ன ஆகுது, ஹெட்ஜ் ஆகுதா இல்லை வந்து ஆக்டிவாக போயிட்டு இருக்கா, மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற எல்லா அனலைஸும் நீங்கள் தான் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த சார்ட்டை பார்த்தாலே வாலண்டிலிட்டிஸாக இருக்கா இல்லை மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்களா கீழேயே இறக்கி கொண்டு போகிறாங்களா அப்படின்றது. ஸோ வால்யூமை பொறுத்து நீங்கள் பேஸ் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் தப்பிக்கிறவங்க தப்பிங்க, மாட்டுறவங்க மாட்டுவீங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்க எது பண்ணாலும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சொல்ல வேண்டியது, ப்ரைவேட் பேங்க் செக்டார்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடி செக்டார்ஸில் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்றது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருந்தேன். 6300 கொடுத்துருந்தேன். அதாவது ரெக்கமெண்ட்னா நான் வாங்க போகிறேன் அப்படின்றது. அது இப்போ வந்து 10,400 போயிருக்கு. சூப்பர் ரேலி. அதே ஐடி கம்பெனி தான். ஆனால்
பட் ஆனால் யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதனால் வந்து அது நல்லா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொடுங்க, ஃபார்மாவில் கொடுங்க. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபென்சிவாக விளாடும். மார்க்கெட்டே கீழே விழுந்திருந்தாலும் அவங்க தான் வந்து டிஃபென்சிவாக காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார்மா ப்ளஸ் வந்து எஃப்எம்சிஜி. இப்போ எஃப்எம்சிஜி நல்லா இல்லை, அதனால் ஃபார்மாவில் போகிறதே நல்லது, பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இதுதான் சம்மரி இன்னைக்கானது. நாளைக்கானது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிஃப்ட் நிஃப்டி ஒரு பிளட் பாத்தில் இருக்குது. யூஎஸ் ஈரான் வார் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆயிலோட ப்ரைஸ் இதனால் ஏறிட்டு இருக்கு. ஜிடிபியோட டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. க்ரோத் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சடாக வச்சு மார்க்கெட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கீழே தான் விழப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொன்னோம்ல. ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம சார்ட்டில் போய் பார்த்துருவோம். ஸோ நான் சொன்ன ஸ்டாக் வந்து இதுதான். அதாவது இதை ஷார்ட்டில் சொல்லணும் அப்படின்னா டிஆர்இடி ஜிஇ கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு டோஜி கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. அந்த டோஜி கேண்டல்ல இருந்து அடுத்த ஹையை வந்து ரீச் பண்ணியிருந்துச்சு. அந்த டோஜி கேண்டல்ல இருந்து கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் மேலே போனதால இதோட அப்பர் சர்க்கியூட்ல வந்து ரீச் ஆகும் அப்படின்றதால இந்த ஸ்டாக்கை வந்து நான் பை பண்ண போகிறேன். ஸோ அதில் 3 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அதில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி அப்படின்றத வந்து ஒரு 880 ரூபால பிடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் டெய்லியும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டாக்கு. இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பேட்ரி, எனர்ஜி, பவர் இது எல்லாத்தையுமே வந்து செக்டார் வைஸாக ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஜென் டெக்னாலஜி இதை வந்து நான் இப்போ மறுபடியும் பை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 590 கிடச்சிச்சு. நேற்று வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்தாங்க ஜென் டெக்னாலஜி. ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து மறுபடியும் பை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இதுதான் நான் இன்னைக்கு 3 ஸ்டாக் சொல்லியிருந்தேன்ல, அதில் இந்த 3 ஸ்டாக் தான் நான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸு, நல்லாவே வந்து மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இதை வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பிளாங்காக போய் பை பண்ணாதீங்க. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பை பண்ணுறேன். நான் உங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. See you மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.